Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சபாநாயகர்கள் மாறும் பொழுது காட்சிகளும் மாறும். இப்போ தனபால் இருக்கும்போது பெரும்பாலும் அவரால் கட்டுப்படுத்த முடியாது. பலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு என்னென்னு நடக்கும். மற்றபடி பெரிய அளவு மோதல்லாம் ரொம்ப அளவுக்குலாம் நடக்கலை, எப்போவாவது நடக்கும் அது. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி 89, 90 இதெல்லாம் பெரிய அளவு மோதல்லாம் இருக்கு. ஈவன் ஜெயலலிதா தாக்கப்பட்டிருக்காங்க, இவர் தாமரைக்கனி தாக்கப்பட்டிருக்காரு, தாமரைக்கனி தாக்கியிருக்காரு, ஆமாம், வீரபாண்டி ஆறுமுகம் தாக்கப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி பல இது நடந்திருக்குது, கடுமையான வார்த்தைகள் மோதல் நடந்திருக்குது, இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகே சார், குறிப்பாக சட்டசபையில் திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, தண்ணி பிடிக்கிறாங்க போல இருக்கு, ஹேண்டில் பண்ண முடியல போல இருக்கு அவங்களால. திமுகவிற்கு தண்ணி காட்டும் தாவேகா வேணா போட்டுங்க இது. ஏன்னா தாவேகா இன்னொன்று சொல்லணும்னா, கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும்னா, திமுகவிற்கு பாடம் எடுக்கும் தாவேகா சபாநாயகர் தலைமையில். ஓகே, ஏன்னா கோட்டை விடுறாங்க போல இருக்கே சார். அனுபவம் இல்லை, இவர்கள் சொல்கிறாங்களா அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு, இவர்களுக்கு அனுபவம் இல்லை. ஓகே, இன்னைக்கு யார் அனுபவஸ்தர் இருக்கா? பெரிய அனுபவஸ்தர் யார் இருக்கா பாருங்க, கேஎன்ஆர். 500 சில்லரை கோடி ரூபா நிலுவைத் தொகை வச்சுக்கிறீங்க, நகை கடனில், விவசாய கடனில், இன்னொரு இதில், இது எல்லாத்துக்கும் தான் இது. இதையும் சேர்த்து இவங்க கொடுக்குற மாதிரி வரும். இப்போ 12,000 கோடி ரூபா இன்றைக்கி இருக்குன்னா 4,500 கோடி ரூபா 5,000 கோடி ரூபாய்க்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் 60 நாளைக்குள்ளே கொண்டு போய் கட்ட போனால் மீதி 600 கோடி யார் கட்டுவா? இன்னும் 600 கோடி அவங்க நிலுவைத் தொகை வச்சுக்கிறோம், அதையும் கட்டுறாங்க. அப்போ கூடுதலாக 600 கோடி கட்டுறாங்க. ஓகே, இதுதான் இன்றைக்கி நிலைமை. அப்போ முடிகிற தொகையை தான் கட்ட முடியும், அதை தான் அறிவிக்க முடியும் நிலைமை. இதெல்லாம் திமுகவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பல்பு வாங்கிட்டு போகிறாங்க. இவர்கள் வாயாலேயே உங்களுக்கு புரிகிற மாதிரி படிக்கிறாரான்றது தான் மேட்ரு. எப்படி படிக்கிறார் மேட்ரு, அவர் படித்தது உங்களுக்கு புரிஞ்சிடறாரு, அவ்வளோதான். அதில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நீ உட்காந்து கன்னி பேச்சு பேசுகிறேன்னு சொல்லிட்டு முதல்ல உங்கள் முதுக பார்த்துக்கணும். உங்களுடைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் என்ன பண்ணார்? பழனிவேல் தியாகராஜன் எப்படி படித்தார்? அவருக்கு தமிழ் படிக்க வந்துச்சா? இல்லை, அதான் அவர் கேட்டார் நம்ம இவர் ராஜ்மோகன், சங்கத்தமிழிலையா பேசுகிறார் உங்கள் எதிர்கட்சி தலைவர், தேவையா அந்த அவமானம்? அதே போல் இந்த டீலிமிட்டேஷன் எம்பிக்கள் கூட்டத்தை நடத்தியது அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக புறக்கணிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த எம்பிக்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எம்பிக்களுக்கு அவங்க டைரக்டாக லெட்டர் அனுப்பியிருக்காங்க. கட்சி தலைமைக்கு அனுப்பியிருக்கணும், ஏன் கட்சி தலைமைக்கு அனுப்பாமல் தனிப்பட்ட எம்பிக்களுக்கு அனுப்புகிறாங்க? அதாவது இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தனி நபர்கள் கொடுத்த லெட்டரை தூக்கின்னு போய் கொடுத்து அசிங்கப்பட்டாங்க. அந்த அமமுக எம்எல்ஏவும் ஃபஸ்ட்டு ஹேமாவதி அணையை கட்டுறாங்க, அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டே இருக்குது. 68ல் ஹேரங்கியும் கபினியும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போல்லாம் திமுகவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் கருணாநிதி வேடிக்கை தான் பார்க்குறாரு. திமுக ஆட்சி எந்த இதை பற்றியும் கவலைப்படல. அதற்கு பிறகு 71ல் தான் இவர் முடிச்சுக்கிட்டு ஒரு வழக்கு போடுறாரு. இவர் போடல, பிஜேபி என்ன பண்ணுறது, இல்லை நான் வந்து தொகுதி மறுவரை மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வரேன் அப்படின்னா சிக்கல் வரும். அதனால் அடுத்த 25 வருஷத்துக்கு சீல் பண்ணுறேன் அப்படின்னு திமுக சொல்லுது. நல்ல விஷயம். இந்த நல்ல விஷயத்தை தாவேகாவும் ஏற்றுக்கணும். தாவேகா கொண்டு அங்கே ரெப்ரசன்டேஷன் எல்லாம் வச்சுக்க. இதை இங்கே ஒரு விஷயமா மாற்ற பார்க்குது காங்கிரஸ் வந்து பாஜக திமுக கூட்டணின்னு கொண்டு போகிறாங்க. அது நேரடியாக நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. திமுக சமாளிச்சுக்கணும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீப் அவர்கள் உள்ளார். வணக்கம் முத்தலீப் சார். வணக்கம். கடந்த காலங்களில் செக்ரட்டரியேட் பத்திரிகையாளராக சட்டசபை நிகழ்வுகளை உடனுக்குடன் பார்த்த நபர் நீங்கள். அந்த விஜயகாந்த் சம்பவத்தின் போது வீடியோ இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த சைடில் நீங்கள் வந்து அந்த பத்திரிகையாளர் மாடத்தில் நீங்கள் பின்னாடி நீங்கள் கார்த்திகை செல்வன் சார்லாம் உட்காந்துருப்பீங்கன்னு நினைவு. அந்த வீடியோ எனக்கு வீடியோவில் நீங்களும் கார்த்திகை செல்வன் சாரும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதாக எனக்கு பார்த்ததாக நினைவு இருக்குது. அப்படி வந்து நீங்கள் வந்து சட்டமன்றத்தை அப்சர்வ் பண்ண பத்திரிகையாளர் நீங்கள். இன்னைக்கு
இன்னைக்கும் நீங்க பத்திரிகையாளராக தான் இருக்கீங்க, ஆனா வந்து வெளியே இருக்கீங்க, டிஜிட்டல் தளத்துல இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பாக சட்டசபை நிகழ்வுகளை எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப வருஷமா சட்டசபையை கவர் பண்ணியிருக்கீங்க. உள்ள இருந்து பார்ப்பதற்கும் வெளியே இருந்து பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட உள்ள இருந்து பார்ப்பது மாதிரியான உணர்வை தான் வந்து மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சபை குறிப்புல இருந்து நீக்கப்படுறது முதற்கொண்டு நாம வந்து லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து நீக்கிறாங்க. சட்டமன்ற நிகழ்வுகள் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய ஒரு பார்வை? விஷயம் சொல்லிடுறேன். நம்ம ஆட்கள் எல்லாத்துக்குமே சபை குறிப்பிலேருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல, ம். நான் சிலதை ஆராய்ந்துட்டு சொல்கிறேன்றாரு. ம். இப்போ ஆராய்ந்து சொன்ன பிறகு வர்ற மேட்டர்களை இவங்க வாட்டில் போட்டுட்ருக்காங்க. சபை குறிப்பிலேருந்து நீக்கினேன்னு சொன்னதையும் போட்டுட்ருக்குறாங்க. ஓகே. அது என்னைக்கு இருந்தாலும் சிக்கல். உரிமை மீறல் பிரச்சனை வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரைக் அடித்தாங்கன்னா இது வரைக்கும் போயிடும். உங்களுடைய இதுவே பாதிக்கும். ஃபஸ்ட்டு மானிட்டைசேஷன் பாதிக்கும். உங்களுடைய ப்ரொமோஷன்லாம் கொண்டு போய் சேர்க்காது. ஏன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைக்கு நேரம் அங்கே தான் போவோம். கவர்மெண்ட் எங்கே போவோம்? ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு அனுப்போம். ஃபேக்ட் செக் யூனிட்டு உங்கள் மீடியா மேலே இந்த இதை இவங்க போட்டிருக்காங்கன்னு. ஆனால் லைவ்ல யாராயிடுது இல்லை சார்? லைவ்ல யாராயிடுது? அப்போவே சபை குறிப்பிலேருந்து நீக்கிறாங்க. ஓகே. அதை எடுத்து பண்ணுறாங்கல்ல, தனித்தனியாக கட்டு போடுறாங்கல்ல, அதுதான் சொல்ல வரேன். ஸோ லைவ்ல போடுறது பிரச்சனை, லைவ்ல போகிறது பிரச்சனை கிடையாது. தனியாக கட்டு போடுறது லைவ்லேயே ஒரு இதுன்றாரு. லைவ்ல போயிட்டு அதோட போயிடும்ல. ஆமாம். ஆனால் இது வந்து நீங்கள் எடுத்து அதை வீடியோ பண்ணுறீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா யூடியூபர்ஸுக்கும் சொல்லிடுறேன். என்னைக்காவது நல்லா போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. என்னைக்காவது அது யாராவது வழக்கோ இல்லை ஏதோ போட்டு ஸ்ட்ரைக் போச்சுன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்ட்ரைக் போகும். போச்சுன்னா உங்களுடைய அந்த இதை ஸ்பீடை குறைச்சி விட்ரும். அந்த இது மெட்டாவும் சரி கூகுள் இவங்களும் சரி, அதுக்கப்புறம் ஸ்பீடை குறைச்சிடுவாங்க, மானிட்டைசேஷன் கட் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுக்கு பெருசாக போய் ரீச் ஆகாது. அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இன்னொன்று வந்து அந்த நான் வந்து அப்புறம் சொல்கிறேன்னு இன்னைக்கு கூட சொன்னார். நான் அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு. பார்த்துட்டு சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் ட்ரிம் பண்ணி ஆகணும். ட்ரிம் பண்ணல என்னைக்காவது நீங்கள் நல்லா போயிட்டு வரைக்கும் நான் சொல்கிறேன். நல்லா போயிட்டு வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போகும். பக்கத்து வீட்டு பொண்ணை கிண்டல் பண்ணுறீங்க, போகும்போது ஜடையை பிடிச்சி இழுக்கிறீங்க, ஆயின்றீங்க, பைக்கில் போய் லைட்டாக இடிச்சுட்டு போகிறீங்க, அது படா அப்படின்ட்டு இப்படியே போயிட்டு இருக்க வரைக்கும் ஓகே. என்னைக்காவது அவங்க அப்பாவை யாராவது பார்த்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் காமி, அதுவும் இப்போல்லாம் ஈவ்டீசிங்க கூட போக்சோவை மாற்றிடுறாங்க. எஸ், ஆமாம். நம்ம அதிகாரிகளுக்கு எது ஈவ்டீசிங் எது போக்சோன்னு கூட இப்போ வித்தியாசம் தெரியுதில்ல. அது எத்தனை ஆனந்த வெங்கடேஷுகள் வந்தாலும் நீதிபதிகள் வந்து தீர்ப்பு சொன்னாலும் அது. அதனால் நல்லா போகிற வரைக்கும் நல்லா இருக்கும். பார்த்து தான் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது, நான் பார்த்த சட்டசபை பொதுமக்கள் இன்றைக்கி அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள்லாம் பார்த்தப்ப என்னென்னா, இந்த மானிய கோரிக்கை மேலே இந்த மாதிரிலாம் பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் 20 நிமிஷம் ஆறவர்லாம் பெரிய தொல்லையாக இருக்கும். ஆமாம். என்னுடைய சீட்டில் நான் உட்காந்துருக்க இடத்துல நான் மட்டும் தான் உட்காந்துருப்பேன். பல பேர் எஞ்சி போயிடுவாங்க. அதை இந்த சில இதில் ஸ்பீடாக காமிச்சோம் வச்சுக்கிங்க, இந்த வீடியோவை அப்படியே காமிச்சா 2xல நான் மட்டும் உட்காந்துருக்கேன்னா மற்றவங்க வந்து உட்காருவாங்க போவாங்க, நான் மட்டும் உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி நான் எந்திக்கவே மாட்டேன். மத்தியானம் சாப்பாடும் போக மாட்டேன். முடிச்சுட்டு அங்கே போகிறதுல சாப்பாடும் இருக்காது. சட்டசபை நடந்ததில் பத்திரிகையில் சாப்பாடு இருக்கும், அது கூட வாங்க போக மாட்டேன், இருக்காது. நான் வெளியில் சாப்பிட்டு தான் போவேன். அது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குது எனக்கு. ஷூட் இருந்தால் கூட சாப்பிட்றதுலாம் 2ஆம் பட்சம். அப்போ இந்த மாதிரி ஒரு இது நடக்கும். ஏன்னா இவர்கள் போடுறது. ஆனால் நான் எப்படி பார்ப்பேன்னா, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவும் வாடி நிற்குமாம் கொக்குன்ற மாதிரி ஏதாவது திடீர்னு நடந்துடும். அதனால் அதுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். இவர்கள் அதை மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் பிரிண்ட்டு அதை ஒரு பாக்ஸாக போடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி பல உதாரணங்கள்லாம் பேசியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஒரு கன்னி பேச்சு ஒரு உறுப்பினர் பேசுகிறாரு, அது ஒரு பெரிய இதாக விவாதமாக மாறி நிதியமைச்சர் கோவப்படுற அளவுக்கு போச்சு இல்லை. இப்போ பல பேர் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, போயிட்டுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் வச்சுக்கிங்களேன். அதனால் அதை சொல்கிறேன். இன்னொன்று, பொதுமக்கள் சட்டசபை நிகழ்வுகளை நேரடியாக பார்க்குற வாய்ப்பு இன்றைக்கி நாங்கள் பார்த்த அதே சட்டசபை தான் கிடைக்குது. சபாநாயகர்கள் மாறும் பொழுது காட்சிகளும் மாறும். இப்போ தனபால் இருக்கும்போது பெரும்பாலும் அவரால் கட்டுப்படுத்த முடியாது. பலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு என்னென்னு நடக்கும். மற்றபடி பெரிய அளவு மோதல்லாம் ரொம்ப அளவுக்குலாம் நடக்கலை. எப்போவாவது நடக்கும் அது. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி 89, 90 இதிலெல்லாம் பெரிய அளவு மோதல்லாம் நடந்திருக்கு. ஈவன் ஜெயலலிதா தாக்கப்பட்டிருக்காங்க. இவர் தாமரைக்கனி தாக்கப்பட்டிருக்காரு. தாமரைக்கனி தாக்கியிருக்காரு. ஆமாம். வீரபாண்டி ஆறுமுகம் தாக்கப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி பல இது நடந்திருக்குது. கடுமையான வார்த்தைகள் மோதல் நடந்திருக்குது. இதெல்லாம் நடந்திருக்கு. சார், குறிப்பாக இன்னொன்று சொல்லிடுறேன். இன்னைக்கு சட்டசபை சபாநாயகர் வெகு சிறப்பாக கொண்டு போகிறார். நிச்சயமா சார். அவர் கிட்டத்தட்ட அவர் இருந்தால் ஒரு பயம் இருக்குது. அது பெரிய தலைவர்களையும் ஹேண்டில் பண்ணுறாரு. உட்காருங்க,
உங்கள் கருத்தை பேசிட்டீங்க, இதை சிம்பிளாக முடிங்க, நன்றி சொல்லி முடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறார். அதே ஆளுங்கட்சி அமைச்சர்கள் பேசும்போது அவங்க ஃபேக்சுவல் எரர் பண்ணால் அதை சபை குறிப்பில் நான் வந்து நீக்கிறார். அதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் வந்து விஜய் கொடுத்துருக்காரு. ஓகே. அதே போன்று அமைச்சர்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதோடு சேர்த்து தேவையில்லாத அந்த விவாதம் மறுபடியும் இவர் பதில்னா அதை நிறுத்திடுறாரு. அந்த டைமை மெயின்டைன் பண்ணோம். இப்படி பண்ணியே 4 மணி ஆகிடுது. அப்போ இன்னும் விட்டால் என்ன ஆகும்னு பார்த்துங்க. ஓகே சார், குறிப்பாக சட்டசபையில் திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? தண்ணி குடிக்கிறாங்க போல இருக்கு, ஹேண்டில் பண்ண முடியல போல இருக்கு அவங்களால. திமுகவிற்கு தண்ணி காட்டும் தாவேகா வேணால் போட்டுக்குங்க. இது ஏன்னா தாவேகா இன்னொன்று சொல்லணும்னா கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும்னா திமுகவிற்கு பாடம் எடுக்கும் தாவேகா சபாநாயகர் தலைமையில். ஓகே. ஏன்னா கோட்டை விடுறாங்க போல இருக்கே சார். அனுபவம் இல்லை. இவர்கள் சொல்கிறாங்களா அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு, இவர்களுக்கு அனுபவம் இல்லை. ஓகே. இன்றைக்கி யார் அனுபவஸ்தர் இருக்கா? பெரிய அனுபவஸ்தர் யார் இருக்கா பாருங்கள். KN 89 வந்தவர். அடுத்து MRK பன்னீர்செல்வம் 96. நீங்கள் வேறு யார் இப்போ எதிர்கட்சி தலைவர் எடுத்துங்க, வேறு யாரையாவது பெருசாக எடுத்துங்க, எல்லாரும் பெருசாக அனுபவம் இல்லாதவர். தங்கம் தென்னரசு அவர்களுக்கு தான் அவரும் லேட்டஸ்ட்டாக வந்தவர் தான். இதில் இவர்கள் அனுபவம்லாம் எப்படி இருந்ததுன்னா சண்டை போடுறது, உருவகேலி பண்ணுறது, வேறு ஏதாவது கலாட்டா பண்ணுறது, இந்த மாதிரிலாம் போயிருந்தது. அப்புறம் தேவையில்லாத பேச்சுகள். ஒரு சப்ஜெக்ட் நிற்கிறத விட்டுட்டு வெளியில் போய் பேசிகிட்டு இருக்கிறது, இல்லைன்னா தலைவர்களை புகழ்ந்து பேசுறது, இல்லைன்னா இந்த சப்ஜெக்டை ஒட்டி எதிர்கட்சியை ப்ரொவோக் பண்ணுற வேலையை பண்ணுறது. இப்படி தான் அது பெரிய அளவில் இந்த நேரலை மூலியமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அவர்களுக்குள்ள பிரச்சனை. ஏன் ஒரு கன்னி பேச்சு பேசுனதுக்கு எந்திரிச்சு ஏவா வேலு விளக்கம் கொடுக்குறாரு? காரணம் வெளியில் அம்பலமாகறாங்க. அப்போ இன்றைக்கி பலரும் அப்படி இப்படி இருந்துச்சா ஐயோ நேரலையா அப்படி கம்முனு அப்படின்ற மாதிரி தான். இன்னொன்று 100% உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் பல இது எங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஜெயலலிதா எழுந்திரிச்சு போயிட்டாலும் இல்லை எதுனா பாதி இது காலியாகிடும். சட்டமன்றமே காலியாக இருக்கும். கொஞ்சம் பேர் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் சபையாக இருக்குது, முழு சபையாக இருக்குது. ரெண்டாவது தேவையற்ற பேச்சுகள் சபாநாயகர் கட் பண்ணுறாரு ஒன்று. இன்னொன்று இவர்களும் பெரிய அளவில் வம்பிழுத்து பேசி அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறது குறைஞ்சிருக்குன்னா காரணம் நேரலை. ஓகே. அப்போ திமுகவுடைய அடிப்படை விஷயங்கள் இதில் தான் அவங்க எக்ஸ்பர்ட்டுங்க. ப்ரொவோக் பண்ணுறது, கூச்சலிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ அது எல்லாம் வந்து நேரலைனால் குறைஞ்சிடுச்சு. சரி, அதையும் மீறி தேவையில்லாத சில விஷயங்களை பேசி அதற்கு ஒரு குறிப்பிட்ட 3-4 அமைச்சர்கள் மட்ட அடி அடித்து உட்கார வைக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தனால இவர்களை பற்றி உயர்த்தி பேசி எதாவது பண்ணும் பொழுது அவர்கள் பாயிண்டாக போட்டு அடிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த நெல் கொள்முதல், அந்த கரும்பு கொள்முதல் விவகாரத்தில் நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்னு பேசும்பொழுது அழகாக ஒரு அமைச்சராக MLA-வா எனக்கு தெரியல, இன்னும் முகம்லாம் பழகலை, எந்திரிச்சு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இது. ஏன் இவர் வினோத் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் எப்படி கொள்முதல் ஏற்றுனீங்க 20 ரூபா, ஒரு வருஷம் இல்லை இன்னொரு வருஷம் 30 ரூபா, இப்படிலாம் ஏற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாயிண்ட்டாக அடுத்து. ஏன்னா இது எல்லாமே விஜய் முதல்வர் எல்லாருக்கும் இட்ட கட்டளை. நம்ம போனதோட பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க துறையில் முழுவதுமாக உள்வாங்கிக்கிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஏதாவது பேசி அதுக்கு பதில் தராமல் விடக்கூடாது, டக்குன்னு பதில் தரணும். அப்போ தான் இவங்கள ஹேண்டில் பண்ண முடியும், இல்லாட்டி மேலும் மேலும் போவாங்கன்னா. அதனால் எல்லாருமே பதில் தர்றாங்க உடனே எந்திரிச்சு. அப்படி எந்திரிச்சு தரும் பொழுது பாயிண்ட்டாக அடிக்கிறாங்க. அதில் அவர் ஒருத்தர் பாயிண்ட்டாக அடித்தார். விவசாய கடன் தள்ளுபடி ஏன் பண்ணலன்றப்போ ஆதவ அர்ஜுனா அவர் ஸ்டைலில் பாயிண்ட்டாக அடித்தார். என்ன அடித்தார்? விவசாய கடன் தள்ளுபடி நாங்கள் வந்து அறிவித்தோம், அதில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம், அதில் நீங்கள் என்ன பண்ணல, முழுசாக ஏன் கொடுக்கலன்னு கேள்விலாம் கேட்குறீங்க. தேர்தல் அறிக்கையில் கொடுத்தபடி செய்ய வேண்டியதானே. உங்கள் தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் தள்ளுபடி பற்றியே இல்லையே. அப்போ நீங்கள் என்ன அக்கறை? 200 சீட்டு ஜெயிச்சுட்டு வருவோன்னு சொன்னவங்க விவசாய கடனுக்கு இன்றைக்கி அக்கறையாக பேசுகிற ஆட்கள் விவசாய கடன் தள்ளுபடி பற்றி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? அதாவது கூட்டுறவு வங்கிகளில் வந்து இதை தள்ளுபடி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும்னா 60 நாட்குள்ளார பண்ணணுங்கிற RBI ஒரு நாம்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதனால சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணல. கடந்த காலங்களில் அந்த ரீபே பண்ணுறது ஒரு 5 வருஷம் வரைக்கும் கேப் இருக்கு, அதில் பண்ணிக்கலாம். வந்தால் ரத்தம், அடுத்தவங்க வந்தால் தக்காளி சட்னியா? இல்லை சார், அவங்க என்ன சொல்கிறாங்க, முன்னாடி 5 வருஷம் டைம் கேப் இருந்துச்சு ரீபே பண்ணுறதுக்கு, இப்போ முழுசாக தள்ளுபடி பண்ணணும்னா 60 நாட்குள்ளார பண்ணணும். யார் சொல்கிறா? RBI சொல்லியிருக்காங்க சார். இதை யார் சொல்கிறா? திமுக சொல்கிறாங்க. திமுக யார் சொன்னா? கனிமொழி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
சட்டசபையில் யார் சொன்னா? சட்டசபையில் யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. சட்டசபையில் சொல்கிறதான் கணக்கு. சட்டசபையில் வந்துக்கிட்டு நீ ஏன் பண்ணலை, ஏன் 6000 சில்லற கோடி தான் தள்ளுபடி பண்ணுற, முழு கடனும் தள்ளுபடி அந்த இடத்துல இப்படி அவங்க ஃபேக்ட்ஸ் உன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தல, அதை நிறைவேற்றினியா? இந்த கேள்விலாம் கேட்டதுக்கு பதில் வந்து கேள்வியும் நானே பதிலும் நானே, பதில் தெரியும் நீங்கள், அதனால தான் நான் அவங்கள இப்போ பேச விட்டேன். கனிமொழி முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த சங்கடம் திமுக அரசு, இது தாவேக அரசுக்கு இருக்கு. ஓகே, அதனால தான் முழு கடன் தள்ளுபடி பண்ண முடியல. இதுக்கு நீங்கள் ஒரு பாட்டு தான் சொன்னீங்க, கனிமொழி அதை தான் சொல்லுவாங்க, ஆனால் பாதிப்பை பற்றி சொல்ல மாட்டாங்கல்ல. இதுக்கு ஏன் இந்த முடிவுக்கு ஆர்பிஐ வருது அப்படின்னா, 12,000 ரூபானா 12,000 ரூபா தள்ளுபடி பண்ணிடுறது. தள்ளுபடி பண்ணிட்டு எனக்கு என்னென்னு இருக்கிறது, அவன் இந்த கூட்டுறவு வங்கிகள் இதை வாங்கி தான் அவர்கள், நீ தள்ளுபடி பண்ண போயிட்டு விவசாயிக்கு லாபம் அவன் போயிட்டான். ஆனால் அதே விவசாயி மறுபடியும் கடன் கேட்டு வந்தா, கடன் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட எங்கே காசு? அந்த பணத்தை வந்து வங்கிகளுக்கு அனுப்பினா தானே காசு இருக்கும். இன்னொன்று, இன்னைக்கு 12,000 கோடி ரூபா, அந்த 12,000 கோடி ரூபாவை அந்த வங்கி வாங்கி ஒரு இதில் முதலீடு பண்ணுது, ஒரு சிப்பில், ஒரு ஏதோ ஒரு பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அது 5 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 18,000 கோடி ரூபாவாக இருக்கும். அட்லீஸ்ட்டு ஏதாவது தங்க முதலீடு பண்ணால் கூட அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். கடனுக்கு வந்து இந்த இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இந்த வேலையும் பண்ணுவாங்க, அந்த வேலையும் பண்ணுவாங்க வங்கிகள். அப்போது நீங்கள் 12,000 கோடி ரூபாவை 2021 ஆரம்பிச்சு 2026 அதே 12,000 கோடி கொடுத்தீங்கன்னா அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 18,000 கோடி ரூபா இருக்கும். கரெக்ட் சார். அந்த 12,000 கோடியை வந்து முன்னாடியே எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த 5 வருஷ கேப்ல 2,000 கோடி 3,000 கோடி 5,000 கோடி சொல்றேன் ரீபே பண்ணலாம். ஆனா இப்போ ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, சொன்னதை தான் நீங்க மறுபடியும் விலைக்கு சொல்றீங்க. 60 நாளுக்குள்ளே 90 நாளுக்குள்ளே நீங்க 12,000 கோடியும் கட்டணுங்கிறாங்க. இதைத்தான் நான் சொன்னேன். இந்த பாதிப்பு வந்ததுனால தான் ஆர்பிஐ இப்படி ஒரு இது கட்டணும், 60 நாளுக்குள்ள கொடுக்கணும். ஏன்? அவன் வங்கியை நடத்தணும். நீ உனக்கு பேர் வாங்கி பண்ணிட்டு போயிடுவா, விவசாயி போயிடுவான். அதே விவசாயி கடன் வந்து கேட்டால் கொடுக்கறதுக்கு இவன்ட்ட காசு இருக்காது. ஏன்னா இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டான், அதை நீ தள்ளுபடின்ட்ட. அப்போ பேப்பரில் பணம் வந்துடுச்சு, ரியலாக வரலையே. அப்போது ஆர்பிஐ இந்த இதை போடுது. ஓகே, அப்போது இன்னைக்கு கவர்மெண்ட் வந்தவங்க என்ன பண்ண முடியும்? அதை ஒரு உறுப்பினர் இருந்துச்சு, பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அடித்தார், அவரும் அடித்தார். இப்படி இருக்குது. இதில் இன்னொன்று சொல்கிறேன், அமைச்சர் நினைக்கிறேன், இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் 500 சில்லற கோடி ரூபா நிலுவைத் தொகை வச்சுக்கிறீங்க, நகை கடனில், விவசாய கடனில், இன்னொரு இதில், இது எல்லாத்துக்கும் தான் இதுக்கு இதையும் சேர்த்து இவங்க கொடுக்குற மாதிரி வருது. இப்போ 12,000 கோடி ரூபா இன்றைக்கி இருக்குன்னா 4,500 கோடி ரூபா 5,000 கோடி ரூபாய்க்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் 60 நாளைக்குள்ளே கொண்டு போய் கட்ட போனால் மீதி 600 கோடி யார் கட்டுவா? என்ன 600 கோடி? அவங்க நிலுவைத் தொகை வச்சுக்கிறோம், அதையும் கட்டுங்கன்றாங்க. அப்போ கூடுதலாக 600 கோடி கட்டுற நிலைமை. ஓகே, இதுதான் இன்றைக்கி நிலைமை. அப்போ முடிகிற தொகையை தான் கட்ட முடியும், அதை தான் அறிவிக்க முடியுன்ற நிலைமை. இதெல்லாம் திமுகவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பல்பு வாங்கிட்டு போகிறாங்க. இவர்கள் வாயாலேயே நிலவரம் என்னன்னு மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. கரெக்டா சார்? அதே போல் இந்த ஒருங்கிணைந்த டாப்ஸ் ஓய்வூதியம் வந்து பெருசாக அலோகேட் பண்ணலைங்கிற குற்றச்சாட்டை வந்து தலைமைச் செயலக ஊழியர்களும் பெரிய அறிக்கையாக கொடுத்துருந்தாங்க. மத்திய அரசுக்கிட்ட இருந்து நாங்கள் கடன் வாங்க ஒப்புதல் கேட்டிருக்கோம், அவங்க கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து டாப்ஸுக்கு வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வூதிய பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, மத்திய அரசு கேட்டு வாங்குவாங்க. இன்னொன்று, இது மாநில அரசுக்கு லாபம். ஓகே, இது வந்து எப்படின்னா, உங்ககிட்ட 5% பிடிக்கிறாங்க 30 வருஷத்துக்கு. ஆமாம், அந்த 5% இவர்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா மிக பெருந்தொகையாக மாறி இருக்கும். இதிலேருந்து வெறும் 25 லட்ச ரூபா தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. அது வந்து எவ்வளோ மாறும்னா, நான் இப்போ ஒரு கணக்கெலாம் இது டேலி பண்ணி சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா மேலே போயிடும். ஆனால் இவர்கள் 30 வருஷம் கழிச்சு அந்த ஊழியர் கொடுக்க போகிறது வெறும் 25 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் பென்ஷனில் வாங்குற சம்பளத்தில் பேசிக்கு, சம்பளம் இல்லை, சம்பளத்தில் பேசிக்னு ஒன்று இருக்கும். அந்த பேசிக்கில் 50% இறந்துட்டாருன்னா அதில் 50%, அதில் 50%, டோட்டலாக பார்த்தா 25%. இப்படி தான் வரும். இதே அவர் எனக்கு இந்த இது வேணாம், நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன், நான் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு, அந்த செட்டில்மெண்ட்டு மட்டும் நான் பார்த்துக்கிறேன், இப்போ புதிய ஓய்வு திட்டம் வந்துச்சுல அதில் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவர் 5% எடுத்து கரெக்டாக 30 வருஷத்துக்கு இவர் கட்டினார்னா இவருக்கு 5 கோடி ரூபாய்கிட்ட கிடைக்கும். அந்த 5 கோடி ரூபா பேங்க்கில் டெபாசிட் பண்ணார்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். டாக்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறதுக்கு. ரெண்டாவது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது இந்த வலையில தான் அவர்களுக்கு செம்ம கடுப்பானது அரசு ஊழியர்கள். ஆனாலும் அது அப்படியே போய்கிட்டு இருக்குது. இப்போ அதில் கொண்டு வான்றாங்க. ஓகே, தான் நடக்குது.
சார் தமிழ் உச்சரிப்பை பற்றியெல்லாம் கேள்வி பண்ணுறாங்களே சார் சட்டமன்றத்தில். நானே கேலி பண்ணேனுங்க. யார? மரிய வில்சனுடைய பேச்சை வந்து நான் கேலி பண்ணேன் 2 நாளைக்கு முன்னாடி. யாரை சொல்லுங்க? தெரியலையே. உதயநிதி ஸ்டாலின். இவருக்கும் இவங்க அப்பாவுக்கு என்ன வேலைன்னா, இந்த துண்டு தூக்குடாங்க எழுதி கொடுப்பாங்க அறிக்கை. வந்துருச்சுன்னா போயிடுச்சுன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படிலாம். ஓகே, பார்த்துறீங்களா அவங்க பேச்சு இன்னைக்கு வந்து பேச்சு தமிழில் தான் அறிக்கையே வருது. அறிக்கை வர்றது மட்டும் இல்லை, சட்டமன்றத்திலே அப்படி தான் பேசுகிறாரு. மூணுக்குன்னு சொல்லிக்குன்னு வந்துக்குன்னு இப்படி தான் பேசுகிறாரு. அப்போது இந்த மாதிரி பேசுறதை நானே கிண்டல் அடித்தேன். என்ன சாதாரணமாக தமிழில் பேசுங்க, இன்றைக்கு பட்ஜெட்டில் இவ்வளவு தொகைகள் ஒதுக்கி இருக்கிறது அப்படி பேசுனா, இன்னைக்கு இன்றைக்கு இல்லை இன்னைக்கு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி நீங்களே அப்படி பேசிக்கிட்டு. இன்னொன்று, அவர் மரிய வில்சன் அந்த வெள்ளை அறிக்கைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் மாறி இருக்கு சார். இன்னொன்று, உங்களுக்கு புரிகிற மாதிரி படிக்கிறாரான்றது தான் மேட்ரு. எப்படி படிக்கிறார் மேட்ரு இல்லை, அவர் படித்தது உங்களுக்கு புரிஞ்சுதா அவ்வளோதான். அதில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு. நீ உட்காந்து கன்னி பேச்சு பேசுகிறேன்னு சொல்லிட்டு முதல்ல உங்கள் முதுகை பார்த்துக்கணும். உங்களுடைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் என்ன பண்ணார்? பழனிவேல் தியாகராஜன் எப்படி படித்தார்? அவருக்கு தமிழ் படிக்க வந்துச்சா? இல்லை, அதான் அவர் கேட்டார். நம்ம இவர் ராஜ்மோகன் சங்கத்தமிழில் பேசுகிறார் உங்கள் எதிர்கட்சி தலைவர்ன்றார். தேவையா அந்த அவமானம்? அதனால் இந்த மாதிரி சில்லுண்டி வேலைகள் இருக்குல்ல, எது தேவை? ஒரு சட்டமன்றம், அதுடைய நேரம் பொன்னான நேரம். நீங்கள் 234 தொகுதியில் ஒரு தொகுதிக்கான எம்எல்ஏ. ஓகே, உங்கள் தொகுதிக்கு இன்றைக்கி பேசின பல பேர் அவங்க தொகுதிக்கு பல கோரிக்கையை வச்சு நிறைவேற்றுது. நீங்கள் யாரை பார்த்து கற்றுக்கணும்? சௌமியாவை பார்த்து கற்றுக்கணும். கணேஷ் செஞ்சி எம்எல்ஏ, அவர் சிபிஎம்மில் சில பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட அதை பார்த்து கற்றுக்கணும் கோரிக்கைகளை வைக்கிறது. கன்னி பேச்சு பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த துடுக்குத்தனம் பேச்சு. அன்றைக்கி வசந்தம் கார்த்திகேயன் எனக்கு என்னன்னு பேசுனது. அப்புறம் இவர் இந்த மார்கண்டேயன்லாம் அவர் பையன் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சார்ல, த பாடி ஹேவ் ஒன் ஹெட் ஹேவ் பிரெயின், த ஃபேஸ் ஹேவ் 2 ஐஸ் அப்படி இப்படின்னு அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சார். அதே மாதிரி தான் இவரும் வந்து ஒப்பிச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன ஒப்பிக்கிறாரு? ஈட்டி முனையிலேயே இதயத்திலே ஈட்டி பாய்ந்தாலும் அதை பிடுங்கி எறிந்து விட்டு ஓடுகின்ற வல்லமை படைத்தவர் தான் வல்லரசு எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா ஈட்டி இதயத்தில் பாய்ஞ்சா ஒருத்தன் அங்கேயே செத்து போயிடுவான். அவர் இன்னொருத்தர் மின்னலை முழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிறவர் எங்கள் தலைவர்ன்றாரு. யார்? அக்ரி கிருஷ்ணன். எல்லாம் அவெஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க நம்ம தலைவர்கள்லாம். இந்த மாதிரி பேசுறது ஒரு பக்கம்னா நேரத்தை வீணடிக்கிறது. இவர் இதில் அவர் படிச்சுட்டு இது ஒரு மேட்ரே கிடையாது சட்டசபையில் பேசுறதுக்கு. நீங்கள் உங்களை எதாவது திருத்திங்கன்னா எத்தனை பேரை திருத்துவீங்க? எப்படி பேசணும்? நீங்கள் எப்படி சொல்லிட்டு புகழ்றதுல ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் புகழ்வதிலேயே நேரத்தை செலவழிக்கிறாங்க. புகழ்றது நேரம் செலவழிக்கிறாங்க. சபாநாயகர் சில நேரம் தலையிட்டு தடுக்கிறார். குறிப்பாக அமைச்சர் வினோத் அவர்கள் பட்ஜெட் வாசிக்கும் போது புகழாதீங்க, பட்ஜெட் என்ன இருக்கும் அதை பற்றி படிங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் இந்த புகழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்களுமே எங்களுக்கெல்லாம் காது இதாக புளிச்சு போகும். அந்த அளவுக்கு நடக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆமாம், நாங்களாம் உட்காந்து சட்டசபையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இருக்காது. அதனால தான் பல பேர் காணப்படுவாங்க. இல்லை, குறிப்பாக அவங்க மேடம் இருக்கும்போது, ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, அதுக்கு ஏகப்பட்ட பில்டப். பதில் சொல்லக்கூடிய அமைச்சரும் வந்து ஏகப்பட்ட பில்டப் கொடுத்து அரசுகிட்ட பணம் இல்லை, அடுத்த முதலமைச்சர் ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிருவாங்க. அதை ஒரு வழியில் நீங்கள் முடிச்சிருக்கலாம். எதுக்கு இத்தனை பாராட்டு? அதே தான் கலைஞருக்கும் நடக்கும், மற்றவங்களுக்கும் நடக்கும். இதெல்லாம் என்னன்னா தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்கினா இல்லை அபிமானத்தை பெறும். ஓகே, அப்படிதான். இன்னும் சில பேர் ஜெயலலிதா இருந்த பொழுது கடுமையாக திமுக தலைவரை விமர்சனம் பண்ணுறது. அப்படி விமர்சனம் பண்ணி பெரிய சர்ச்சையாகி அதன் மூலம் பதவிக்கு வந்தவர் தான் விஜயபாஸ்கர். ஆமாம், அவரும் மாணவர் தலைவராக இருந்தார். என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, பதவிக்கு வர முடியல. நியூஸ்லாம் கொடுப்பாரு, அதை போடுங்கன்னுவார், அதை பண்ணுங்கன்னுவார். ஆனால் ஒரு நாள் அவர் லாட்டி அடிச்சது சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். அது சொல்லி பெரிய பிரச்சனையாகி ஆயிடுச்சு. அதனால அமைச்சர் பதவி. வெற்றிவேல் பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லுவார். அவங்க குளிங்க சிரிப்பாங்க. இந்த மாதிரிலாம் சட்டசபை போய்கிட்டு இருந்த காலம்லாம் உண்டு. அதுக்கப்புறம் இவர் திமுகவில் தவழ்ந்து போய் ஊர்ந்து போய் முதல்வரே பேசுகிறாரு. அதை வந்து என்னங்க எப்படி பேசுகிறீங்க, மேடையில் பேசுகிறீங்கன்னா சட்டசபைக்குள்ளனா அது அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தையான்னு முதல்வரே கேட்டார். இன்றைக்கி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு உண்மையிலே வரவேற்கிற போல இருக்குது. 2 வார்த்தை பேசினாலும் சாதாரணமாக பேசுகிறாரு. பெருசாக அந்த அட்டாக்லாம் இல்லை.
அப்படியே போகுது. மற்றவர்கள் பேசுகிறதும் பதிலுக்கு சொல்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழி தான் நாங்கள் உங்கள்கிட்ட பேசுவோன்றாங்க. மரிய வில்சனும் அப்படி தான். மரிய வில்சன் இன்னும் கொஞ்சம் பண்படணும். அதை சபாநாயகர் சொன்ன மாதிரி இதெல்லாம் எளிதாக கடந்து போகணும். ஓகே சார். சார், தாவேகா கட்சிக்குள்ளார மிகப்பெரிய அமைப்பு மாற்றம் பண்ணியிருக்காங்க. விஜயபாஸ்கர் 2 பேருக்கும் நல்ல பதவி கொடுத்துருக்காங்க. அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து மாவட்ட செயலாளராக இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு பதவியும் கொடுத்துருக்காங்க. அதனால் மாவட்ட செயலாளர், மாவட்ட அமைப்பு செயலாளர் என்ன கணக்கு ஒன்றும் புரியல. அப்போ மாவட்ட செயலாளர் அதே பதவியா, இல்லை மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, அமைப்பு செயலாளர் ஒருத்தரா? அமைப்பு செயலாளர் தான், தலைமை கழகத்துக்கு தான் அமைப்பு செயலாளர் பதவி வரும். மாவட்டத்துக்கு எப்படி அமைப்பு செயலாளர் பதவி வருங்கிறது எனக்கும் கேள்விக்குறியா இருக்கு. அமைச்சர்கள் யார் யாருக்கு மாவட்ட செயலாளர் பதவியிலையோ அவங்களுக்கு என்னன்னா, இவங்க ஆரம்பத்திலேயே வந்துட்டாங்க. இன்னொன்று இவங்க 2 பேரும் செல்வாக்கு மிக்கவர்கள். ஆமா. ப்ளஸ் அந்த இவங்க மரகதம் குமரவேல். இது மரகதம் குமரவேல்லாம் விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் கம்பேர் பண்ணால் அந்த அளவு இல்லை. அவங்க நேரம் நல்லா இருந்தது. அது ஒரு பட்டியலின தொகுதி, எஸ்சி தனி தொகுதி. அதனால் அது ஒரு காரணம். எதிர் வேட்பாளர்கள் பல, இன்னும் பேசிக்காக அது ஏடிஎம்கே தொகுதி. ஆமாம், அதெல்லாம் காரணம். இதில் 2 பேர் வெயிட்டான ஆட்கள். அவங்களுக்கு அன்றைக்கே சொன்னார், நான் பேசினேன்னா என்ன பார்க்குறாரு விஜயபாஸ்கர், என்னடா உட்கார வச்சு நேர்கிறாங்களே அப்படின்னு, கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொன்னார். பர்வேஸ் புஷியானந்த் சொன்னார், நான் என்ன அந்த ஸ்டைலில் பேசி காமிக்கிறேன், அது கூட உங்களுக்கு தெரியலையா அவங்களுக்கு. அப்போது அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிறகும் இதே மாதிரி விஷயங்களில் ஆதரிச்சாங்கன்னா இது தாவேகாக்கு சிக்கலை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா இப்போ இந்த 2 பேருமே அவர்கள் மாவட்டத்தில் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம். அது அங்கே தாவேகாவா அதிமுகவான்னு போய் நிற்கும். ஏன்னா அதிமுக ஸ்டைலாக தாவேகா ஸ்டைலாக. இன்னொன்று, உங்கள் இதில் மாவட்ட செயலாளர் ஆகிட்டீங்க, இப்போ கேஸ் நடக்குது, என்ன பண்ணுவீங்க? அதனால் இந்த மாதிரி கேள்விகள்லாம் தாவேகா நோக்கி நீளும். தூய சக்தினா தூய சக்தியாக இருக்கணும். தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருந்தாலும் அது தாவேகாக்கு தான் சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் சட்டசபை மட்டும் நல்லா நடத்துகிற போதாது, நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் பார்த்து தான் நடத்தணும். ஓகே சார். அதே போல் இந்த டீலிமிட்டேஷன் எம்பிக்கள் கூட்டத்தை நடத்தியது அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக புறக்கணிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த எம்பிக்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எம்பிக்களுக்கு அவங்க டைரக்டாக லெட்டர் அனுப்பியிருக்காங்க. கட்சி தலைமைக்கு அனுப்பியிருக்கணும், ஏன் கட்சி தலைமைக்கு அனுப்பாமல் தனிப்பட்ட எம்பிக்களுக்கு அனுப்புகிறாங்க? அதாவது இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தனி நபர்கள் கொடுத்த லெட்டரை தூக்கின்னு போய் கொடுத்து அசிங்கப்பட்டாங்க. அந்த அமமுக எம்எல்ஏவும் முஸ்லீம் லீக்கில் ஃபாருக்கும். ஆமாம், ஒரே ஒரு எம்எல்ஏ ஆதரவு கொண்டு போய் கொடுத்தோன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. சட்டப்படி கட்சி தலைவர்கள் தான் லெட்டர் கொடுக்கணும். ஆமாம். அதை எடுத்துக்கிட்டு டிடிவி கம்பு சுற்றினார். அப்போது இவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு. அனுபவம் இல்லைன்னா செங்கோட்டையில் அங்கே போயிட்டார். ஆனாலும் அனுபவம் இல்லை அப்படி இப்படின்னு. சரி, ரைட்டு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நடத்துகிறீங்கன்னா, நான் சொல்வது காங்கிரஸ் எப்போவுமே சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். கருணாநிதி ஏன் இந்த காவிரி பிரச்சனையே இந்த அளவுக்கு இருக்குன்னா காங்கிரஸ் பண்ண சூழ்ச்சி. 71 ரொம்ப அருமையான ஒரு வழக்கை போடுறாரு. அது 24 ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டிக்கலாம், நீ மேட்டூர் அணை கட்டிக்கலாம். இதற்கு பிறகு நீர் பங்கீடு இதெல்லாம் அந்த இதுக்கு முறையாக நடக்கணும். இதற்கு இடையில் எதுவும் பண்ணக்கூடாது. 50 ஆண்டுகள் பொறுத்து ஒரு ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இதற்கு இடையில் நமக்கு வர வேண்டிய முக்கிய நீராதாரங்கள், அதாவது கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தான் நமக்கு பிரதான பெரிய அணை, அதுதான் தேக்கி வச்சுட்டு அதுதான் வந்துக்கிட்டு இருக்கோம். திறந்து விட்டானா வந்துடும். கபினியில் கேரளாவில் மழை பெஞ்சதுன்னா கபினி வழியாக கபினி ஆறு வர்ற தண்ணி நமக்கு வந்துடும். அது பிரச்சனை கிடையாது. ஹேமாவதி அணையும் அது வந்துச்சுன்னா அது ஒரு சில மாவட்டங்களுக்கு. ஹேரங்கியும் அதே மாதிரி. இதில் ஹேரங்கி ஹேமாவதிலாம் மற்ற மாதங்களில் பெய்கிற தண்ணியும் அது வாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுதான் இயல்பு. அப்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த 24லேருந்து 68க்குள்ளே, அதாவது 59க்கு பிறகு ஃபஸ்ட்டு ஹேமாவதி அணையை கட்டுறாங்க. அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டே இருக்குது. 68ல் ஹேரங்கியும் கபினியும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போல்லாம் திமுகவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் கருணாநிதி வேடிக்கை தான் பார்க்குறாரு. திமுக ஆட்சி எந்த இதை பற்றியும் கவலைப்படல. அதற்கு பிறகு 71ல் தான் இவர் முழிச்சிக்கிட்டு ஒரு வழக்கு போடுறார். இவர் போடல, ரங்கநாதன் சொல்லிட்டு விவசாய தலைவர் போடுறார், மன்னார்குடிக்காரர். அவர் போடுறதுல மூப்பனார் காங்கிரஸ் கிடையாது, அவர் காமராஜர் கூடிய காங்கிரஸ், பழைய காங்கிரஸ். கோசி மணி முரசொலி மாறம் இணைஞ்சிக்கிறாங்க.
இந்த வழக்கு வந்து 4 முக்கியமான கோரிக்கை. 1, அந்த 24 அந்த ஒப்பந்தத்தை மதிக்கணும். 2, புதிய அணைகள், புதிய பாசன இதெல்லாம் கட்டக்கூடாது. 3, இதுக்கெல்லாம் தடை விதிக்கணும். நீர் ஆதாரத்தை கரெக்டாக கொண்டு வரணும். 4, தீர்ப்பாயம் வேணும். இதுதான் முக்கியமான கோரிக்கை. கரெக்டாக லாக் பண்ணுறாங்க. இந்திரா காந்திக்கு சிக்கல் வருது. தேவராஜ அரசு அங்கே தலைவர். அப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்திரா காந்தி இவர்கிட்ட பேசுகிறாங்க. பேசி ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி, ஒரு உண்மை கண்டறியும் குழு போடலாம், அதில் வந்து நம்ம இதெல்லாம் தீர்த்துக்கலான்னு ஒரு அப்படி படம் காமிக்கிறாங்க. இவருக்கு அந்த டைமில் ஏதோ அரசியல் நெருக்கடி. அதுக்கு இவர் ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்டு அனைத்து கட்சியை கூட்டி ஒரு மாய்மாலம் இது பண்ணி, நாம் நம்முடைய உரிமைகளை விட்டுத்தர போவதில்லை, இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டிக்கு நாம் ஒத்துக்கிறோம், ஆனால் இது எப்போ நமக்கு உரிமைகளுக்கு எதிரான இருக்குன்னா உடனடியாக வழக்கு தொடர்றதுக்கான உரிமை நம்மிடம் உள்ளது என்ற எண்ணத்துடன் கருத்துடன் இந்த இதை ஆதரிக்கிறோம்னு சொல்கிறார். இந்த மாதிரி பேசுறதுக்கு சொல்லி தரவே தேவையில்லை கலைஞருக்கு. இது ஒன்றாச்சா. 2வது 74 இந்த ஒப்பந்தம் முடியும் போது கர்நாடகா முரண்டு பிடிக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஒப்பந்தம் முடியலை, அது ஒப்பந்தம் தொடர்ந்து தான் செய்யுது, நடுவில் ரிவ்யூ பண்ணிக்கங்க. இந்த ரிவ்யூவே ஒரு ஒப்பந்தமாக மாற்றணும். அன்னைக்கே இவர் எனக்கு என்னன்னு விடுறாரு. 74 தான் அந்த கச்சத்தீவு. இது இந்த மாதிரி இது எதுக்கு நான் சொன்னேன், அனைத்து கட்சி கூட்டம், எம்பிக்கள் கூட்டம். அப்போ காங்கிரஸ் இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணுறதுக்கு இவரும் துணை போனார். இன்றைக்கி உட்காந்து புதுசாக ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க பத்திரிகையாளர்லாம், ஆங்கில பத்திரிகையாளர்லாம். ஒரு பிரதமரே கேட்டுக்கிட்டா முதல்வர் என்ன பண்ணுவார், வடையா சுடுவார், முடியாது போன்னு தான் சொல்லணும். அப்போ இந்த மாதிரி சில ஆங்கில பத்திரிகை ஏன்னா இவங்க எழுதுனாங்கன்னா கரெக்டாக இருக்குன்றது இல்லை. அது இந்த விவகாரத்தில் எப்படி காங்கிரஸ் இந்த சூழ்ச்சி பண்ணுதோ டீலிமிட்டேஷன்லையும் அந்த வேலையை காங்கிரஸ் பண்ணுறாங்க. ஏன் சார் டீலிமிட்டேஷன் நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை இப்போ அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கு. சென்சஸ் மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தொகுதியை மறுவரையறை பண்ணணும்னு சொல்கிறாங்க. 71 ஒரு 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. 2001 ஒரு 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. ஏன்னா அப்போது அந்த காலகட்டங்களில் நாம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் வந்து இந்திரா காந்தி சொன்னாங்க மக்கள் தொகையை வந்து நீங்கள் வந்து குறைக்கணும்னு சொன்னாங்க. அது தமிழ்நாடு ரொம்ப நல்லா பண்ணி சவுத் இந்தியன் ஸ்டேட்டே ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம். நார்த் இந்தியாவில் அதனால் பண்ண முடியல. அதனால் 71 தள்ளி வச்சாங்க 25 வருஷம். 2001 இதே பிரச்சனை இருந்துச்சு. நமக்கும் நார்த்துக்கும் வந்து மக்கள் தொகை பிரச்சனை என்பது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதனால் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் மறுபடியும் தென்னிந்திய மாநிலங்கள் தான் பாதிக்கும். அதன் காரணமாக ஒரு இன்னும் 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறோன்னு வாஜ்பாய் சொன்னார். ஸோ இப்போது கிட்டத்தட்ட பிரச்சனை அதே மாதிரியாக தான் இருக்குது. திமுக என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் வந்து டீலிமிட்டேஷன் பண்ணாதீங்க, இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்கோ அதே ரெப்ரசன்டேஷன் தான் டீலிமிட்டேஷன் பண்ணாலும் இருக்கணும். ஊபிக்கு இப்போ என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்கோ அதே ரெப்ரசன்டேஷன் டீலிமிட்டேஷன் பண்ணாலும் இருக்கணும். சொல்லிச்சா அமித்ஷா சொன்னார். அமித்ஷாவும் சொன்னார். அமித்ஷா அன்னைக்கு சொன்னார். அமித்ஷா நீ சொன்னப்போ ஏன் திமுக ஏன்னா அதில் பில்லில் கொண்டு வாங்க திமுக கேட்டாங்க. அன்னைக்கு இந்த இதே நாங்கள் கொண்டு வர்றோம், நீங்கள் இதுக்கு சம்மதம் தெரிவிங்கன்னப்போ அவர்கள் அதுக்குள்ள 1000 முரண்டை பிடிச்சிக்கிட்டு அதை வர விடாம நகலையெல்லாம் எரிச்சாங்க. குறிப்பாக பெண்கள் மசோதா நிறைவேற விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் இந்த வேலையை சேர்ந்து பண்ணிச்சு. காங்கிரஸும் இவங்களும் சேர்ந்துக்கிட்டு இந்தியா கூட்டணி எல்லாம் உருட்டினாங்க. ஆட்சிகள் மாறிச்சு, காட்சிகள் மாறிச்சு. இன்னைக்கு திமுக பாஜக தயவை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தாவேகாவை தன்னுடைய சூழ்ச்சி வேலையில் இழுக்கிற வேலையை பண்ணுது. ஓகே, ஒன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதீங்கன்றாங்க காவிரி இஷ்யூவில். ஏன்? ஸோ காங்கிரஸ் ப்ரெஷர் பண்ணுறாங்களா? காங்கிரஸ் சொல்கிற ஐடியா தானேங்க இது. ஓகே, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க ஆகும். ஒன்றுமே நடக்காது. காங்கிரஸுக்கு ப்ரெஷருங்க. ஏன் ப்ரெஷர் சார்? கர்நாடகாவில் காங்கிரஸ் தானே இருக்குது. நீங்கள் இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினீங்கன்னா கர்நாடகா காங்கிரஸ் ப்ரெஷர் வருமா வராதா? அப்போது நீங்கள் அதுலேயே திமுக என்ன பண்ணோம், ராகுல் காந்தி சொல்லுன்னு சொன்னோம் அனைத்து கட்சி கூட்டத்தில். அப்போ ராகுல் காந்தியும் பாருங்கள், சோனியா காந்தியும் பாருங்கள், பார்த்து அவங்கள சொல்லுங்கள் பதில்னு வரும். இந்த மாதிரி ப்ரெஷருக்கு அனைத்து கட்சி கூட்டமே தேவையில்லைன்னு ஒரு ஜனநாயக விரோத முடிவை தாவேகாவை காங்கிரஸ் ப்ரெஷருக்கு சிஎம் ஈல்டாயிருக்காரா? ஆலோசனை எது எப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த இஷ்யூவில் தவறாக வழிகாட்டுறாங்க. இதை ஜனநாயகத்துக்கு விரோதமாக இவங்க வந்து எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்படிலாம் செய்யவே கூடாது. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா தான் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோன்றது. இன்றைக்கி சிதம்பரம் உட்காந்துக்கிட்டு டீலிமிட்டேஷனில் திமுக வரல, நம்ம ஒற்றுமையை உலகுக்கு எடுத்து காட்ட வேண்டிய இதில் நம்ம இது பண்ணிட்டோன்றீங்க. அதே சிதம்பரம் போய் விஜய்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, காவிரியில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க, நம்ம ஒற்றுமையை உலகத்துக்கு எடுத்து காட்டுவோன்னு. அப்போ இவங்களுடைய வித்தியாசம் தெரியுதா? இதே வேலையைத்தான் 71 நம்ம பார்த்துக்கலாம் ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்னு உருட்டி
நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்க. சார் திமுக அன்னைக்கு கூட போராட்டம் எல்லாம் பண்ணாங்கல்ல, அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் கூட்டி தென்னிந்திய முதல்வர்கள்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு மிகப்பெரிய கூட்டம் போட்டாங்க. அப்போ கூட அவங்க டீலிமிட்டேஷன் வேணான்னு கேட்கல, ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்டாங்க. அப்பயும் காங்கிரஸ் முதல்வர்கள்லாம் இப்போ வந்தாங்க. அதே ஸ்டாண்ட்ல தான் திமுக இப்பவும் இருக்காங்க. எத்தனை காங்கிரஸ் முதல்வர்கள் வந்தாங்க? ரேவந்த் ரெட்டி வந்தாரு, அதே போல வந்து நம்ம இவர் வந்தார் சித்தராமையா. அளவுல அதுக்கு இதாகலையே சார். தென்னிந்திய மாநிலங்களை கூட்டி ஒரு மிகப்பெரிய கூட்டம் போட்டாங்க சார். அன்னைக்கு வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன்ங்கிறது திமுகவுடைய கோரிக்கை. டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை, அதை வந்து நீங்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போவும் அதே ஸ்டாண்டில் தான் திமுக இருக்காங்க. ஆனால் இப்போ கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் டீலிமிட்டேஷனே பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்களே. அன்னைக்கு இந்த சட்டத்தில் அது இது ப்ரெஷரை கொடுத்து கொண்டு வரல, அன்னைக்கு அதை நிறைவேற விடாமல் பார்த்துக்கிறதுல இந்த காரணத்தெல்லாம் சொல்லலாமா. இன்னைக்கு திமுக யதார்த்தம் எப்பவுமே தெரியுங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு சட்டசபையில் கூட உனக்கு தமிழ் பேச வரலன்னு சொல்கிறப்போ எல்லா பிரச்சனைனாலும் ஏவா வேலை இருந்துச்சு சப்பக்கட்டு கட்டுறாரு. ஏன் அதே ஏவா வேலை இவரை கண்டிக்க வேண்டியதானே, இதெல்லாம் பேச வேணான்னு சொல்ல வேண்டியதானே? கேட்டால் கன்னி பேச்சுன்னு உருட்டுறாங்க. நீங்கள் ஒவ்வொரு வட்டார வழக்குன்னு ஒன்று இருக்கும், திருப்பின்னு பேசுனதை நீங்கள் கிண்டல் பண்ணுவோம். எடப்பாடி பழனிசாமி பேசினப்போ உங்கள் சட்டசபையில் கிண்டல் பண்ணீங்க, இந்த சட்டசபையில் எகிரி அடித்தோன்னே அப்படியே பின்வாங்குறீங்க. சேம் நீட் எவ்வளோ நல்லதுன்னு திமுக காரங்களுக்கு தெரியும். ஓகே, ஆனால் வியாபாரம் போச்சு, புரியுதா? பிஎம்சி ஸ்கூல் எவ்வளோ தேவைன்னு திமுகவுக்கு தெரியும். ஓகே, ஆனால் அவர்கள் வியாபாரம் பாதிக்கும். இந்த மாதிரி இதுக்கு வேற ஒரு பேர் வச்சுட்டு இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. சட்டமன்றத்தில் இருமொழி கொள்கை, நிர்வாக மொழிகளில் இருமொழி கொள்கை, ரைட்டு. கல்வியில் ஏன் இருமொழி கொள்கை? ஆனால் இவர்கள் பிஸ்னஸ் பாதிக்கும், அதனால் அது அப்படியே வச்சுருக்காங்க. இதே தான் திமுகவிற்கு டீலிமிட்டேஷனில் எப்படி கேட்கணும் என்ன பண்ணணும் தெரியும். ஏன்னா டீலிமிட்டேஷன் கமிட்டியில் இருந்தது திமுக. ஓகே, பொன்முடி தான் அதுக்கு மெம்பர் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில். அப்போது இன்னைக்கு என்ன பாசிபிலிட்டின்னு பிஜேபி அழகாக எடுத்து சொல்லுது. ஏன்னா நாங்கள் கிராஜுவலாக 50% ஏற்றுறோம், அவ்வளோதான். அதை பில்லில் கொண்டு வரணும் திமுக. அவ்வளோதான், பில்லை கொண்டு வரேன்னு அன்னைக்கே சொன்னாங்க. அன்னைக்கு ரிஜ்ஜு சொன்னார், இவர் நம்ம அமித்ஷா சொன்னார், அனுராக் தாக்கூர் சொன்னார், அமித்ஷா சொன்னார். அன்னைக்கெல்லாம் செல்லாது அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. இன்னைக்கு தேவை, இன்னைக்கு போகிறாங்க. அன்னைக்கு ஆதரிச்ச ரேவந்த் ரெட்டி அந்த காங்கிரஸ் இதெல்லாம் இன்னைக்கு எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம்னு தாவேக்காவை தப்பாக வழிகாட்டி கூட்டத்தை கூட்ட வைக்கிறாங்க. டீலிமிட்டேஷனை எதிர்ப்போன்னு என்னன்னே தெரியாமல் எப்படி எதிர்ப்பீங்கன்னு கேட்குறேன். இன்னும் 25 வருஷத்துக்கு தள்ளி வைங்கன்னு தாவேக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை தாங்க சொல்கிறேன், திமுக சொல்கிறதானே கரெக்டு. 50% ஏன் தள்ளி வைக்கணும்? 50% கிராஜுவலாக சேரப்போகுது. ஆமாம். அப்போது நீங்கள் இப்போ 450 எம்பி வச்சுக்கோங்க. ஆமாம். ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா 300 எம்பி தேவை. ஆமாம், 2/3. இப்போ அது அப்படியே 50% ஏறுதுன்னா ஓகே, ஒரு 100% வச்சிங்களேன், சும்மா ஒரு உதாரணம் சொல்லுங்கள். 900 பேர் இருக்கிறாங்க. ஓகே, 900 எம்பியில் உங்களுக்கு 600 பேர் தேவை. 450ல் 300 பேர் தேவை, 900ல் 600 பேர், அப்படியே டபுள் ஆகுது. வேற என்ன அதான் பாதிப்பு இருக்கா? சரி, என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 எத்தனை பேர் சார் இருக்கு மொத்தமாக? 543. கிட்டத்தட்ட ஒரு 543 பேர் வரைக்கும் இருக்கும் சார். அவங்களுக்கே வந்து பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கல. 800-900 வரைக்கும் போச்சுன்னா எல்லா உறுப்பினர்களாலையும் பேச முடியாது. இவ்வளோ அக்கறை இருக்குத. என்னைக்கு நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கீங்க? கடைசியாக நடந்த 2-3 வருஷம் எடுத்துக்கங்க, பார்லிமெண்ட்டை எத்தனை நாள் செயல்பட விட்டுருக்கீங்க? சார் இது திமுக சொல்ல சார், தாவேகா சொல்கிறாங்க சார். அவங்க அறிக்கையில் தாவேகா சொல்ல, காங்கிரஸ் சிதம்பரம்லாம் சொன்னது, கார்த்தி சிதம்பரம் சொன்னது. அதை தான் நான் தான் சொல்கிறேனுங்க, தப்பாக தாவேகாக வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அறிக்கைக்கு பின்னாடியும் காங்கிரஸ் கூட்ட வைக்கிறது அவங்க தாங்கன்றேன். பிஜேபிக்கு தொல்லை கொடுக்கணும். நீங்கள் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், வரட்டுத்தனமான அரசியல் பண்ணக்கூடாது. ஓகே, காங்கிரஸ் சூழ்ச்சிக்கு என்றைக்குமே பலியாகக்கூடாது. ஸோ விஜயை காங்கிரஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதானங்க, வேற என்னங்க? முதல்வருக்கு இது தெரியாமல் இருக்கே சார்? தெரியாதுங்க, இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயங்க. இது நீங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரணும். 800-900 எம்பி வரைக்கும் இருக்கிற ஒரு பார்லிமெண்ட் கட்டியிருக்காங்க. ஒரு எம்பி 30 லட்சம் பேருக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கார் வட இந்தியாவிலலாம். இங்கேயே மத்திய சென்னையில் கிட்டத்தட்ட அந்த லெவல் தான் இருக்குது. அப்போது உங்களுக்கு சார் அதுவும் இல்லாமல் கரூர் தொகுதி இருக்குது பாருங்க சார். கரூர் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 2 தொகுதி வேற மாவட்டம். அதாவது வேடசந்தூருங்கிறது திண்டுக்கல் மாவட்டம், விராலிமலைங்கிறது வந்து புதுக்கோட்டை மாவட்டம். அது கரூர் தொகுதிக்குள்ளார வருது. இப்படி ஏகப்பட்ட சிக்கலும் இருக்கு. இதில் நீங்கள் மாவட்டங்களே பிரிக்கும் போதே நிர்வாக வசதிக்காக கள்ளக்குறிச்சி பிரிக்கிறேன். 24 மாவட்டம் வந்து 38 மாவட்டம் மாறி இருக்குது. இதுவே எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நம்மளுடைய 71 விட்டுருங்க, 2001 நம்முடைய மொத்த மக்கள் தொகை 6 கோடி இருக்கும்.
இன்றைக்கி 8.5 கோடி போயிடுச்சு. நமக்கு வந்து அன்றைக்கி இருந்த 6 கோடி அளவுக்கு இன்றைக்கி வாக்காளர் இருக்காங்க. ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இதுக்கு ஏற்றாறு போல் எம்பிக்கள் இது பிரிக்கணும். இப்போ 40 எம்பின்றது 60 எம்பி ஆக போகிறாங்க. உத்தரப்பிரதேசில் 80ன்றவங்க 120 ஆக போகிறாங்க. இதில் யாருக்கு பாதிப்பு? காங்கிரஸ். ஏன் பாதிப்பு? ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. 40 கிரகத்தில் ஏதாவது உருட்டலாம். இது 80 ஆயிடுச்சுன்னா எப்படி உருட்டுறதுன்ற பிரச்சனை அவங்களுக்கு. அதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சட்டம் நிறைவேறும். ஓகே. ஏன் நிறைவேறும்னா திமுக ஆதரிக்கிறத நான் வரவேற்பேன். ஓகே. திமுக வெளிநடப்பு பண்ணாலும் வரவேற்பேன். ஏன்னா அப்பதான் இப்போ பில்லுக்கு சாதகமாக போய் அவங்க வைக்கிற கோரிக்கை கரெக்டு. எப்படின்னா உங்களுக்கு 50% கிராஜுவலாக, அதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லை. அடுத்த நீங்கள் 50% ஏற்றிட்டீங்க, ஒரு 2 வருஷம் பொறுத்து நீங்கள் 31 நல்ல இன்னும் மெஜாரிட்டி பயங்கரமாக வந்துச்சு. இப்போ 400 சீட் ஜெயிச்சிட்டாங்க வச்சுங்க பிஜேபி. அப்போது பிஜேபி என்ன பண்ணுறது, இல்லை நான் வந்து தொகுதி மறுவரை மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வரேன் அப்படின்னா சிக்கல் வரும். அதனால் அடுத்த 25 வருஷத்துக்கு சீல் பண்ணுங்க அப்படின்னு திமுக சொல்லுது. நல்ல விஷயம். இந்த நல்ல விஷயத்தை தாவேகாவை ஏற்றுக்கணும். தாவேகா கொண்டு அங்கே ரெப்ரசன்டேஷன் எல்லாம் வச்சுக்கோங்க. இதை இங்கே ஒரு விஷயமா மாற்ற பார்க்குது காங்கிரஸ் வந்து பாஜக திமுக கூட்டணின்னு கொண்டு போகிறாங்க. அது நேரடியாக நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. திமுக சமாளிச்சிக்கும். ஏன்னா திமுக எப்படி பேசணும்னு தெரியும். அப்படி ஏதாவது பேசி பண்ணணும். அதுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போவே மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஓப்பனாக. நீ யார் கூட போடணும்னு சொன்னீங்களா? நீ யார் கூட போடணும்னு சொன்னீங்க? சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே தான் போனீங்கல்ல. அட்லீஸ்ட் கம்யூனிஸ்டுகள் விசிகாவது சொல்லிட்டு போனாங்க. நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்க. அந்த விஸ்வநாதன் ஒரு எம்எல்ஏ இப்போ மந்திரியாக, அவர் வந்து ஜெயிச்ச உடனே நம்ம போய் தலைவரை பார்த்து நன்றி சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் பெரும் தொகை செலவு பண்ணிடுது திமுக. அதுவும் இல்லை சார், இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன் சார். விஸ்வநாதன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், முன்னாள் எம்பி, காஞ்சிபுரத்துக்காரரு. அவர் உசிலம்பட்டி எங்க வடக்கு இருக்கு எங்க தெற்கு இருக்குன்னு கூட தெரியாது. அங்க மேலூர் கிட்ட உசிலம்பட்டியெல்லாம் அதுக்குள்ள மேலூருக்குள்ள தான் வரும். மேலூர்ல நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. ஏன்னா மேலூர் அங்கேயே வந்து காங்கிரஸ்காரங்களுக்கு வேட்பாளர் இல்லை. நீங்க வந்து காஞ்சிபுரத்துல இருந்து இறக்குமதி பண்ண வேட்பாளர் தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு டெல்லி செல்வாக்குங்க. ஆமா, அவர் தீவிர காங்கிரஸ்லாம் கிடையாது. என்ன கொல்ல பார்த்தான்னு சொல்லிட்டு டிஎம்சிலாம் போயிட்டு வந்தவர். செல்வாக்கு டெல்லியில ஜாஸ்தி. அவருக்கு யாரை எப்படி கவர் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர் வந்து பெரும் தொகை கொடுத்து திமுக செலவழிக்குது இந்த காங்கிரஸ் கூட்டணி கட்சி எல்லாத்துக்குமே. அப்படி செலவழித்த பிறகு அந்த கொஞ்சமாக நன்றி விசுவாசம் மற்ற கட்சிக்கு சொல்லிட்டு போனாங்க. இவருங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வரைக்கும் இந்த கூட்டணி போல 108ன்னு இருக்குது. ஆமாம், அன்னைக்கு நடந்த கூட்டணியில் இவர் சொல்கிறாரு. ஒரே நாளில் காங்கிரஸ் அங்கே ஆதரிக்கணும்னு முடிவெடுத்த உடனே அதை சொல்லிட்டு போகலான்னு செல்வப்பிறந்தை உட்பட எல்லோரும் அந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி இவர் முதல் ஆளாக இவர் தான் இருக்கார். இந்த மாதிரி தான் காங்கிரஸ்காரர்கள்னா அது நீங்கள் பழைய வெற்றி கொண்டான்னு இவங்க பேசலாம் கேட்டிங்கன்னா சிரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் காங்கிரஸோட கூட்டணி வந்ததுனால முன்னெல்லாம் கூட்டம்னா காங்கிரஸை தான் கழுவி ஊற்றுவாங்க திமுக. அது எப்படி ஆரம்பிப்பாருமா, வெற்றி கொண்டானே. நான் வந்து சொல்ல போகிற ஒரு விஷயம், காங்கிரஸ்காரங்க யாராவது இங்கே இருந்தீங்கன்னா கோச்சிக்கூடாது. எப்படி சாப்பிட்டா சொல்லுவார். காங்கிரஸ்காரங்களே கூட பரவாயில்லப்பா மன்னிப்பலாங்கிறாரு. அடுத்த வரி சொல்லுவார், கோச்சிக்கிட்டாலும் நான் கவலைப்படல, கோச்சிக்கினா கோச்சிக்கணும் சொன்னோன்னே ஒரே கைதட்டு வரும். அந்த மாதிரிலாம் இருந்த காலம்லாம் உண்டு. இவர் ராஜீவ்காந்தியெல்லாம் அப்படி கிண்டல். ஏய், அப்போ சோம்பப்படி வண்டி பார்த்துருக்கீங்களா? சோன் பப்படி. ஆமாம், தள்ளு வண்டியில் வச்சு அந்த எங்களுக்கு அந்த வீல் பார்க்கும்போது தான் ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த ஸ்டேரிங் மாதிரி இப்படி தள்ளினா அந்த ஃப்ரண்ட் வீல் மட்டும் இப்படி திரும்பும். அந்த சோன் பப்படி வண்டிக்கு பெரிய ஒரு இது வச்சு வருவான். அவன் எப்படி இருப்பான்னா, ஒரு வெள்ளை துணியிலேயே பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு பைஜாப்பா மாதிரி போட்டிருப்பான். ராஜீவ்காந்தி அதே மாதிரி ட்ரெஸ்ஸில் வருவார். இவர் அதுதான் சொல்லுவார், அவன் சோன் பப்படி வியாபாரி மாதிரி இருக்கிறான், இங்கே வந்துட்டு வீட்டுக்குள்ளே பூந்து அவனே விவசாயி ஏதோ வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுன்னு இருப்பான், அதை பிடிங்க சாப்பிட்டு போகிறான் அப்படின்னு. எப்போ 89 எலெக்ஷனில் தனியாக நின்னாங்கல்ல, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 18 முறை ராகுல் காந்திங்க வந்தார். குடிசைக்குள்ளே போவார், இது பண்ணுவார், சாப்பிடுவார், இந்த மாதிரிலாம் பண்ணார். இன்றைக்கினா ராகுல் காந்தி பண்ண, அன்றைக்கி ராஜீவ் காந்தி அப்படி பண்ணாப்புல. அதை போட்டு அப்படி கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் காங்கிரஸுடைய சூழ்ச்சிகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தமிழ்நாடு பல தடவை பலியாயிருக்குது. தாவேகா உஷாராக இருக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன்.